காலை வணக்கம். வேஜரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எழுதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தல் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்னோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, வைகாசி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை, திரிய திதி 5:29 மாலை, பின்னாடி திருதியை, திருவாதிரை நட்சத்திரம் 9:25 இரவு, பின்னாடி புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம் ராவு காலம் 9-10, யமகண்டம் 1-3, குளியன் 6-7, சூலம் கிழக்கு, பரிகாரம் கை. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சிரவாரம் என்று சொல்வது. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, இது ரொம்ப அருமையான வழிபாட்டுக்கு உகந்த காலம். அதுவும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கு மிக உகந்த காலம் சனிக்கிழமை. ஆஞ்சநேய வழிபட்டமைனா எல்லா விதமான சிரமங்களும் தீர்க்கும். அதனால பேரை ஜெய் ஆஞ்சநேயா. அன்பு சார்ந்த நேயர்களை, இன்று குரு பலன்கள், ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசிக்கு ராசியிலேயே குரு இருக்கிறார். 2ல் ராசியில செவ்வாய் இருக்கிறார், 2ல் குரு இருக்கிறார். ராசிநாதன் ராசியிலேயே 2ல் குரு இருக்கிறார். 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கார். 5ஆம் அதிபதி 2ல், புதன் 2ல். ஆனால் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால இது மேஷ ராசிக்கு நல்ல பலன் தரும். இந்த மேஷ ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். நன்மைகள்லாம் நடைபெறும். ஆகவே இன்று மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். இந்த ராசியில செவ்வாய் இருக்குது, அதனால கொஞ்சம் டென்ஷன் இல்லாம காரியங்களை செய்யுங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பதிலே உங்களுக்கு ராசியில குரு இருக்கிறார். ஆனால் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அது பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதி புதன் ராசியில இருக்கார், 4ஆம் அதிபதி ராசியில இருக்கார். இந்த 4 கிரகங்கள் இதில் சேர்ந்து இருக்கிற நல்ல அமைப்பு. அதனால ரிஷபராசி என்பது ஜென்ம குருவா இருந்தாலும் ராகு 11, சனி 10, இதெல்லாம் நல்ல அமைப்பு. அதனால நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், இடமாற்றங்கள் ஏற்படும். ஆகவே பார்த்து நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு எதுவும் ஆளாயிடாது. ரிஷபராசி என்பவர்களே கவனம் தேவை. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, குரு உங்களுக்கு 12ல் வந்திருக்கார். 12ல் குரு என்ன போடுவார்னா பெயரை கெடுத்து விடுவார். அதனால கவனமாக நடந்து விடும். மேலதிகாரிகள் ரொம்ப ஜாகிரதையாக நடந்து தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படுத்துவார். நல்ல செலவுலாம் பண்ணுவார்.
இந்த மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னா நிச்சயமாக திருமணம் நடைபெறும். வீடு கட்டுவோம், இடம் வாங்குவோம், நல்ல செலவாக பண்ணுங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அமைதியாக கவனமாக நிதானமாக நடந்து. அடுத்து கடகராசி என்பதில் உங்களுக்கு ராசிநாதன் 12ல் இருக்காரு, குரு 11ல் இருக்காரு, 11ல் சுக்கிரன் இருக்காரு, புதன் 11ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 11. இதெல்லாம் நல்ல அமைப்பு. ஆனால் சனி 8ல் இருக்காரு, அஷ்டம சனி. 9ல் ராகு இருக்கு, 10ல் செவ்வாய், 10ஆம் அதிபதி 10 இருக்கு. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும், நிறைவாக இருக்கும் என்ற தொழில் ஸ்தானம். ஆகவே கடகராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தாமதமானாலும் நல்ல விதமாக முடியும், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு பவசையை குறைப்பார் என்று சொல்வார்கள். அது உண்மைதான், மாற்றமே இல்லை. அனுபவித்தால்தான் தெரியும். சும்மா வாய்நாளில் சொல்றது நல்ல ஒன்றும் தெரியும். எதையுமே அனுபவிக்கின்ற பொழுது தான் வழி தெரியும். 10ல் குரு வருகின்ற பொழுது கெட்ட பேர் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். தொழில் செய்கின்றவர்கள் கவனமாக தொழில் செய்யணும். வேலை பார்க்கின்றவர்கள் மேல் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்ளணும். கெட்ட பேர் ஏற்படுகின்ற மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாது. கீழே இறக்கி விட்டுருவார், மேலேருந்து கீழே போயிடுவார். அதனால் இதெல்லாம் ரொம்ப நிதானமாக ஓராண்டு தான், பயப்பட வேண்டாம், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் சரியாகும். 7ல் சனி இருக்கு, 8ல் ராகு. அதனால் சிம்மராசி என்பதில் ரொம்ப கவனம். குரு வழிபாடு நல்லது செய்யுங்கள். தட்சாமூர்த்தியுடைய வழிபாடு செய்யுங்கள். அவருடைய மூல மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள். குரு 9ல் இருக்கார், 6ல் சனி இருக்கு. நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி என்னென்ன நல்ல காரியம் நடக்கணுமோ அது பூரா நடைபெறும். ஆக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். துளாராசி என்பதிலே உங்களுக்கு 8ல் குரு இருக்கிறார். 8ல் 4 கிரகம் இருக்கு. அதனால புதிதாக எதையும் செய்யாதீர்கள். முதலீடு போட்டு புதிய காரியங்களை எதையும் செய்யாதீர்கள், எதையும் துவங்காதீர்கள். தடைபட்டு நின்று விடும். சற்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்ம ஏதோ புதிதானா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அது நின்று நடக்கும். அதனால ஓராண்டு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார், கவலைப்படாதீர்கள். ராகு நல்லது செய்வார், இருந்தாலும் புதிய முயற்சிகள் வேண்டாம். விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 7ல் இருக்கார், நல்லது செய்வார், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அவர்கள் வயதுக்கு தக்கபடி நல்லதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக கல்யாணம் ஆகாத என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் இந்த ஒரு ஆண்டுக்குள்ள. ஏன்னா 7ஆம் இடம் திருமணத்துக்குரிய இடம், அதில் திருமணம் நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்காரு, குரு 6ல் இருக்கார். உடல்நிலையில் கவனம் தேவை. சனி பகவான் 3ல் இருப்பது நல்ல சிறப்பு, ராகு பகவான் 4ல் இருப்பது சிறப்பு. இந்த 2 கிரகமும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதான் மற்ற கிரகங்கள் சரியாக இல்லை. ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது, கவனம் தேவை. ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு. அவர் வேலைக்கு தக்கபடி எல்லாமே நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். 7.5 சனி இருக்கிறது. 7.5 சனிக்கு இடையிலே நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயம். கும்பராசி என்பதை உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 5 ஆண்டுகள் இருக்கிறது, ஜன்மச்சனி. நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இல்லை. மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் 7.5 பகவானுடைய காலம் நடக்கிறது. குரு 2ல் இருந்தாலும் ஒரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் 2 ஆண்டுக்கு குரு பகவான் உங்களுக்கு சரியாக வரமாட்டார், நல்லது செய்ய மாட்டார். ஆனால் இப்போ இந்த ஆண்டு குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பெரிய சிறப்பு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது நல்லதெல்லாம் நடக்கும் என்று சொல்வார். இந்த குருவுடைய பார்வைக்கு தனி சிறப்பு இருக்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஆகவே மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 காலம், 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை ஒரு விரதம் வருங்கள். சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்கள்.
காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள் சனி பகவான். வன்னி மரம், வன்னி இலை கிடைத்தால் அந்த பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி கன்று கிடைத்தால் பயிர் செய்யுங்கள், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, பக்தியோடு நாம் இறைவனை நாடுகின்ற பொழுது எல்லா கஷ்டங்களிலிருந்து நாம் வெளியில் வந்து நல்லதே நடக்கும். இறை வழிபாடு தான் நமக்கு ஒரு நன்மை. ஆகவே அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்யுங்கள், அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுங்கள். எல்லா மக்களும் நல்லருள் பெற்று எல்லா பலன்கள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.